بسم الله الرحمن الرحيم الحمد لأهله والصلاة لأهلها أما بعد فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون هواه تبعا لما جئت به صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني ويفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آله صل على سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையின் பொருட்டால் நாம் எல்லாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய துவக்க தினங்களில் அமர்ந்திருக்கிறோம். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கேள்விப்பட்டிருப்போம், தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறள் என்னன்னு சொன்னா, அதனுடைய வெளிரங்கமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தோன்றும் பொழுதே, இந்த உலகத்தில் அவன் பிறக்கும் பொழுதே புகழோடு பிறக்க வேண்டும். அப்படி புகழோடு பிறக்காதவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருப்பதே சிறந்தது. இது வெளிரங்கமான அதனுடைய நேரடி அர்த்தம். இந்த குறளுக்கு நேரடி உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அல்ல, பிறப்பதற்கு முன்பிருந்தே எல்லோராலும் புகழப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். நபி பிறப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பெயர் அஹ்மத், அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய பெயர் முஹம்மத். அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த பிறகும் அவர்கள் மஹ்மூதாக இருந்து கொண்டிருக்கிறார். அஹ்மத் என்று சொன்னால் புகழுக்குரியவர், மஹ்மூத் எல்லோராலும் புகழப்படுபவர். தன்னுடைய பிறப்புக்கு முன்பிருந்து தன்னுடைய பிறந்ததற்கு பிறகும் தன்னுடைய இந்த உலகத்தில் இருந்து பிரிந்த பிறகும் கூட எல்லோராலும் புகழப்படக்கூடிய ஒரே நபர் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருவாங்க, இந்த உலகத்தில் எல்லோராலும் அறியப்பட்ட அல்லது அதிகம் பெயர் சூட்டப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னா முஹம்மது என்ற அந்த ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பிறப்பதற்கு முன்னால் இந்த பெயர் யாருக்கும் வைக்கப்படல. நபி பிறந்ததற்கு பிறகு இந்த பெயர் இல்லாத எந்த வீதிகளும் இல்லை என்ற அளவிற்கு நாயகத்தினுடைய பெயர் இந்த முழு உலகத்திலும் வியாபித்திருக்கிறது. நபியினுடைய பிறப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். தன்னுடைய நபி இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பிருந்தே அல்லாஹ் தஆலா நபியை பற்றிய புகழை, நபியினுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய சிறப்பை இந்த உம்மத்திற்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் எத்துணை நபிமார்களை அனுப்பினோமோ, இந்த உலகத்தில்
நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு எத்தனை நபிமார்களை நாம் அனுப்பினோமோ அத்துணை நபிமார்களுக்கும் நாம் கட்டளையிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வரவிருக்கிறார், இந்த உலக இறுதி முடிவின் பொழுது ஒரு நபி வரவிருக்கிறார், அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? பின்பற்றணும், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் உதவி செய்யணும் என்பதாக எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். எப்படி அந்தந்த சமுதாயத்திற்கு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபிகளை, அந்த நபியை ஈமான் கொள்வது அவசியமோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முன் வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்கும் நபியை ஈமான் கொள்வதும் அவசியம். தன்னுடைய நபியை ஈமான் கொள்வதோடு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொள்வது அவசியம். அவ்வளவு சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய ஏராளமான சிறப்புகள் அவங்களுடைய பிறப்பிற்கு முன்பிருந்து அல்லாஹ்வால் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்றா, யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா நபியினுடைய அங்க அடையாளங்களை கூட அறிவித்து கொடுத்திருந்தார். ஒரு நபி எப்படி இருப்பார், இறுதி நபியினுடைய அடையாளங்கள் என்ன என்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுத்திருந்தார். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யூதர்கள் அவர்கள் யஅரிஃபூன, யூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நபியை. எப்படி? கமா யஅரிஃபூன அப்னாஹும், தன்னுடைய குழந்தையை, ஒரு பெத்த தகப்பன் தன்னுடைய குழந்தையை எப்படி அடையாளம் கண்டு கொள்வாரோ, அத்தாவுக்கு தெரியும்ல தான் பெத்த மகன், அந்த அளவிற்கு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய குழந்தையை அடையாளம் காணும் அளவிற்கு இறுதி நபி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களை, அவர்களுடைய அவர்களுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள். அல்லாஹு தஆலா அதை இந்த குர்ஆன்ல பதிவு செய்யலாம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டளையிட்டு இருக்கிறார், இப்படி ஒரு நபி வரவிருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றா, யாத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, யாத்தி, எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், பாதி, எனக்கு பின்னால் ஒரு வருவார், இஸ்முஹு, அவருடைய பேர் என்ன? அஹ்மத். எனக்கு பின்னால் ஒரு நபி வரவிருக்கிறார், அவருடைய பெயர் அஹ்மத் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறார். அப்படி நபியினுடைய வருகைக்கு முன்பே அவர்களை வரவேற்று காத்து கொண்டிருந்தவர்கள் ஏராளமான நபர்கள். நபியினுடைய அந்த பிறக்கக்கூடிய அந்த தருணத்தில், நபி பிறக்கக்கூடிய அந்த தருணத்தில் அங்கு இருந்த மக்காவிற்கு என்ன செஞ்சிருக்காங்க? வெளியிலிருந்து வியாபாரிகள் சிலர் வந்திருக்கிறார். அதுல மிக வேதங்களை படித்து தேர்ந்த ஒரு நபரும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார். அந்த வியாபார குழுவில் அவரும் இருக்கிறார். நபி பிறந்த உடனேயே அவருக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு, இங்கே இறுதி நபி உங்களுடைய கோத்திரத்தில், குறைஷி கோத்திரத்தில் ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். யாரும் சொல்லல, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நபி பிறந்ததை அவர் அடையாளம் கொண்டு கொண்டார். உடனே குறைஷிகள்கிட்ட சொல்றாரு, உங்களுடைய கோத்திரத்தில் ஒரு 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 குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை தான் இறுதி நபியாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்றார். எல்லா நபர்களும் என்ன செய்யறாங்க? நபியை காண வர்றாங்க, பார்க்கிறாங்க. அப்ப அந்த யூதரும் என்ன செய்யறாரு? அவரும் வர்றாரு, அவரும் வந்து பார்க்கிறாரு. பார்த்தா நபியினுடைய முதுகை காட்ட சொல்றாங்க. அந்த நபியினுடைய முதுகில் அந்த நுபுவத்தினுடைய அடையாளம் என்ன செய்யறது? இருக்கு. அதை பார்த்து சொல்றாங்க, இவரை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், இவர் பிற்காலத்தில் உலகம் முழுக்க புகழுக்குரிய ஒரு நபராக உருவெடுப்பார் என்பதாக அந்த யூதர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. வளர்ந்த பிறகு ஹஜ்ரத் அபூ தாலிப், தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் என்ன செய்யறாங்க? தன்னோடு கூட என்ன செய்யறாங்க?
வியாபாரத்திற்காக என்ன செய்யறாங்க, கூட்டு போறாங்க, ஷாமுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போகக்கூடிய சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு யூத பாதிரியார் சொல்றாரு, உங்களில் இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இறுதி நபியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி நீங்க கேட்கிறாங்க உங்க பதிலுக்கு, இவர் இறுதி நபின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வரும் வழி எல்லாம் மரங்களும் மலைகளும் இவருக்காக வழிவிட்டு நிழல் கொடுத்ததே, அதை பார்த்து உங்களால் அடையாளம் காண முடியாத இவர்தான் இறுதி நபி என்பதாக. எனவே இவருக்கு இங்கு ஆபத்து இருக்கிறது. காரணம் என்னன்னா, எல்லா நபிமார்களும் பனு இஸ்ரவேலர் கோத்திரத்துல தான் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. இறுதி நபியை எல்லோரும் வரவேற்க காத்து கொண்டிருந்தாங்க. இறுதி நபியை ஈமான் கொள்வதற்கும் காத்து கொண்டிருந்தாங்க. எல்லா பாதிரிமார்களுக்கும் தெரியும் ஒரு இறுதி நபியினுடைய அடையாளங்கள் என்ன, அவர் எப்படி இருப்பாரு, எல்லாமே தெரியும், காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, தன்னுடைய கோத்திரத்துல பிறக்காம குறைஷி கோத்திரத்துல, மக்காவில் அவர் பிறந்துட்டாரே, குறைஷி கோத்திரத்துல பிறந்துட்டாரே என்ற அந்த கோபம் தான் நபியை ஈமான் கொள்வதை விட்டு அவங்கள தடுத்தது. அவர்களுடைய அந்த கோத்திரத்தினுடைய அந்த வெறிதான் என்ன செஞ்சுச்சு, எங்களுடைய கோத்திரத்துல தானே நபி வந்திருக்கணும், எப்படி உங்களுடைய கோத்திரத்துல வந்தாரு, மக்காவில் எப்படி நபியாக வந்தார் என்ற அந்த கோபம் தான் அவங்களை ஈமான் கொள்ளாமல் தடுத்தது. எனவே அவர் சொன்னாரு, இங்க இருந்தா இவருக்கு ஆபத்து, தயவு செஞ்சு இவரை என்ன செஞ்சிருங்க, மக்காவுக்கு திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்கன்னு சொன்ன உடனே அபூ தாலிப் அவங்க சில வாலிபர்களை தயார் செய்து நபியை மீண்டும் மக்காவிற்கு அனுப்பி வச்சாங்க. இப்படி நபியினுடைய பிறப்பே மிகப்பெரிய ஆச்சரியமூட்டக்கூடிய பல அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு பிறப்பாக இந்த உலகத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்ப்பம் தரித்த போது அன்னை ஆமினா அவர்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமானதாக இருந்தது. நபியை சுமக்கக்கூடிய அந்த கருவறையில் இருந்து அவ்வளவு ஒளிமயமானதாக அவங்களுடைய முகம் மாறியது. தன்னுடைய நபிக்கு பாலூட்டியதற்காக மாத்திரமே என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்களுடைய பால்குடி தாயார் அவங்களுடைய வாகனத்திலையும் அவங்களுடைய உடலிலும் என்னது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை என்ன செஞ்சான், ஏற்படுத்த. அவங்களுடைய உடலால் மிக மெலிந்தவர்கள் ஹலீமா அம்மையார். ஆனா நபிக்கு பால் ஊட்டியதன் காரணமாக தன்னுடைய குழந்தைக்கும் அதிகமாக பால் சுரந்தது என்பதாக பார்க்கிறோம். மக்காவுக்கு வரும் பொழுது மிக சோர்வாக மிக பலகீனமாக வந்த அந்த வாகனம், அந்த கழுதை என்ன செய்யுது, நபியை சுமந்து செல்லும் பொழுது அனைவரையும் விட முதன்மையாக உத்வேகமாக என்ன செய்யுது, அந்த கழுதை என்ன செய்து போதும். இது நபியை ஏற்படுத்திய, நபியினுடைய பிறப்பின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்திய அதிசயங்கள், அற்புதங்கள். இப்படி ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்திய பிறப்பு தான் நபியினுடைய பிறப்பு. அந்த பிறப்பினுடைய மாதத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபியினுடைய சிறப்பை, அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை, அவங்களுடைய கோத்திரத்தினுடைய அந்த சிறப்பை, நபியினுடைய பிறப்பின் போதும் பிறந்ததற்கு பின்னாலும் ஏற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை ஏராளமாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கான காரணம், இந்த சிறப்பை மாத்திரம் சொல்லி நாம் சிறப்பு போகல. இப்படிப்பட்ட சிறந்த ஒரு நபியினுடைய உம்மத்தாக நாம் என்ன செஞ்சிருக்கோம், அல்லாஹ் இதற்கு நாம் நிறைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நபியினுடைய உம்மத்தாக நாம் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய நன்றி என்னன்னா, மிக முக்கியமாக இன்றைய ரபியுல் அவ்வலுடைய இந்த மாதத்தில் நபியினுடைய பிறப்பை பற்றியும், நபியை பற்றிய வரலாறுகள், நபியை பற்றிய விஷயங்கள் அதிகமாக படிப்பது, கேட்பது, இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நபியின் மீது நாம் பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன, அதை நபி என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. நபி என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் என்னை பிரியப்படுறீங்க, அதற்கான அடையாளம் என்ன, என்ன நீங்க பிரியப்படுவதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னா, நான் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேனோ அதை நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதுதான் என்னை பின்பற்றுவதற்கான அடையாளம். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுவான்,
நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்தை விரும்பினால், இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படணும் நீங்க விரும்புனீங்கன்னா ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டளையிடும்படி அல்லாஹ் என்ன செய்யறார்? நபிக்கு கட்டளையிடுறார். நபி நீங்க சொல்லுங்க, இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படணுமா, நீங்க நபியை பின்பற்றுங்க. இப்ப பிரியத்தினுடைய வெளிப்பாடு பின்பற்றுவதாகத்தான் இருக்கணும். நாம் நபியை பிரியப்படுகிறோம், நபியின் மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்றால் இதற்கான அடையாளம் என்ன? நாம் நபியை அணு அணுவாக பின்பற்ற வேண்டும். நபியினுடைய உடை, நபியினுடைய நடை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய உணவுடைய பழக்கம், அவங்க நபியின் அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அது மாதிரி நான் சாப்பிடணும். நபி எப்படி தாடி வச்சாங்க அதே மாதிரி நான் தாடி வைக்கணும். நபி எப்படி சாப்பிட்டாங்க நான் அப்படி சாப்பிடணும். நபி எப்படி காலணி அணிந்தார்கள் அதே போல நானும் காலணி அணியணும். இதுதான் நபியை பிரியப்படுவதற்கான அளவுகோல். இதற்கு நிறைய சஹாபாக்களுடைய வரலாறு இருக்கு, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நபி ஒரு பாதையில சஃபர் செய்யறாங்க, பயணம் செய்யறாங்க, திடீர்னு நின்று என்னது தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி உட்கார்றாங்க. ஆனா சுய தேவை பூர்த்தி செய்யல. கேட்கப்படுது, ஏன் நபி இந்த பாதையில் செல்லும் பொழுது இங்கு தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செஞ்சாங்க, எனவே நானும் இங்கு பூர்த்தி செய்யறேன், எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் அந்த நபி செய்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன செய்யறேன், உட்கார்றேன். இப்படி நாம் நபியினுடைய சுன்னத்துகளை ஒவ்வொன்றாக தேடி தேடி பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நபியினுடைய இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பும் நமக்கு இருக்கு. நபிதான் இந்த உலகத்தின் இறுதி நபி. நபிக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு நபி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி தெளிவா சொல்றாங்க, அனா காத்தமுன் நபியி, நான் தான் நபிமார்களுடைய இறுதி. எனக்கு பின்னாடி எந்த நபிய வாழதி, எனக்கு பின்னாடி எந்த நபி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால இருந்து தான் தான் நபி என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்று வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. அதை நாம் இனம் கண்டு அந்த புத்ராவில் இருந்து அந்த குழப்பத்தில் இருந்து நாம் என்ன செய்யணும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாமளும் அதிலிருந்து பாதுகாப்பா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவரை பாதுகாக்கணும். எவ்வளவு மோசமான ஒரு செயல். இன்றைக்கு மதுரையில புத்தக கண்காட்சியில் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த அஹமதியா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய தன்னை நபி என்று சொல்லக்கூடிய நபியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தக கண்காட்சியில் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. நாம முஸ்லிம்கள் பரவாயில்ல என்ன செஞ்சிடறோம், அதுவும் நம்ம இஸ்லாமிய ஸ்டால் தானே சொல்லி என்ன செஞ்சிடறோம், அங்க போய் என்ன செஞ்சிடறோம், நம்மளோட என்ட்ரி பண்ணிடுறோம், பேரை கொடுத்துறோம், அங்க இருக்கக்கூடிய புக்குகளை என்ன செஞ்சிடறோம், வாங்கிடுறோம். அது என்ன செஞ்சிடறோம், மிகப்பெரிய ஒரு ஈமானிய அபாயத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், கொண்டு போய் தள்ளிடுறோம். எனவே அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், நாம நம்மளை முழுமையாக என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த புத்தக கண்காட்சியில இந்த ஸ்டாலில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அஹமதியா முஸ்லிம் மிஷன் என்று சொல்லக்கூடிய அங்கே அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டால் பக்கம் நாமளும் போகாமல் இருக்கிறது, நமக்கு தெரிந்த நண்பர்கள்ட்டையும் என்ன செய்யறது, அந்த ஸ்டாலினுடைய இந்த விஷயங்களை என்ன செய்யறது சொல்றது. 181வது ஸ்டாலாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க போட்டிருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்டால் போடுறாங்க. அப்ப அந்த நாம போய் பதிவு செஞ்சுட்டாலே அந்த அந்த பித்னாவினுடைய மெசேஜ்களை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றது, அது தொடர்ந்து அதை பேசுறதுன்னு சொல்லி அவங்க மூளை செலவை செய்து உம்மத்தை ஒரு குழப்பமான பாதையின் பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், கொண்டு போயிட்டு இருக்கிறார். எனவே நபியின் மீது பிரியம் வைக்கக்கூடிய நாம் நபியினுடைய அந்த இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல அன்றாட செயல்களில் நபியினுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதோடு நபியினுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி நபியினுடைய இந்த இறுதி நபித்துவத்தையும் என்ன செய்யணும், நாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நபியினுடைய நேசத்தோடு நபியினுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல நபியினுடைய இந்த இறுதி நபித்துவத்தை
இந்த ஃபித்னாக்கள் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம அனைவரையும் எல்லாம் ஆக்கி அருள்புரிவானாக. அந்த ஃபித்னாவிலிருந்து நாமும் விடுபட்டு நம்முடைய சான்றோர்கள் நம்முடைய அன்னைவிக்கார் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய உன்னத அந்த பணியை செய்யக்கூடிய நன்மக்களாக தான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அல்லாஹ் நபியினுடைய அந்த ஷஃபாஅத்தையும் நபி கனவிலும் சொர்க்கத்தின் நினைவிலும் நேரிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. நல்ல துஆவை நிறைவு செய்து வாக்குறுதி தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.